எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இந்த காலை வேளையிலே அப்பாவுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே வந்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் அது எவ்வளவு இன்பமுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு நன்மை. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய கிருபையினாலே நான் போதிக்க விரும்புகிறேன். ஆமென். தேவ ஆவியானவர் நம்மோடு அவர் பேச போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு மனிதனை பார்க்க வரவில்லை, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க வரவில்லை. எந்த மனிதனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் மாமே. அல்லேலூயா. இங்க ரெண்டு ஒருவர் குறிச்சு போட்டிருக்கு. ரெண்டு பேரை குறிச்சு ஒருவர்னு போட்டிருக்குது. முதல் ஒருவன் யார் அப்படின்னு சொன்னா ஆதாம். ஆதாமின் மூலமாக உண்டான இழப்பு, வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆதாமின் மூலமாக உண்டான இழப்பு. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தான், சொன்ன வார்த்தைக்கு மீறிட்டான், கீழ்ப்படியில. அந்த கீழ்ப்படியாமைன்றது ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது கீழ்ப்படியிலன்றது ஒரு பெரிய விஷயமா இல்ல? பாருங்க, நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியது, கீழ்ப்படியாததுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படியாமை தான் இன்னைக்கு இந்த பூமி இருக்கிற வறுமை, வியாதி, கண்ணீர், பொருளாதார விலைவாசி, தரித்திரம், தோல்விகள் எல்லாத்துக்கும் காரணமா அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம தான். அப்படிலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? கீழ்ப்படியாதது ஒரு விஷயமான்னு கேட்குறாங்க பாருங்க. அவன் தான் இருக்கிறதுல டேஞ்சரான ஆள். ஏன்னா அந்த கீழ்ப்படியாம போனவன் தான் இவ்வளோ டேஞ்சருக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டான் மக்களை. ஒருத்தன் பாருங்க, ஒருத்தன் வந்து இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களே, நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. அவன் செஞ்ச தப்பு தான் இவ்வளோ காரணமா? இந்த அம்மா அப்பா மட்டும் தன் பிள்ளைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க, உங்க பிள்ளையால தாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்வாங்கல்ல. அந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளை செஞ்சனால தான் இப்படி ஆயிடுச்சா? பைபிள் சொல்லுது, ஒருத்தன் செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய இழப்பு வந்துருச்சு அப்படின்னு. ஆமென். ஆமென். ஏன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவருடைய கிருபையை பிடிக்கணும்? பாருங்க, ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. நாங்கள் நிறையா சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் கூட போன நேத்தி அண்ணன் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை போதிச்சுட்டு இருந்தாராம். நியாயப்பிரமாணம் போதிக்கும் போது பையன் வந்து அம்மாவை சர்ச்சு வாசலில் இறக்கி விட்டு போவானா. பையன் என்ன பண்ணுவான்? அம்மாவை வாசலில் இறக்கி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து கூப்பிட்டு போவானா. அந்த பாஸ்டர் நியாயப்பிரமாணம் பாஸ்டராக இருக்கும்போது அந்த பாஸ்டர் அவனுக்கு பிடிக்கல, அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிச்சு.
அவரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வேதத்தை புரிஞ்சு தேவனுடைய புதிய உடன்படிக்கையை புரிஞ்சு கல்வாரி சிலுவை தான் வேதத்தினுடைய மையம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு விளங்கிட்டு அவருடைய புதிய உடன்படிக்கையை பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. அம்மா வரது விட்டுருச்சான். பையன் சர்ச்சுக்கு வந்துட்டானா, அம்மா வெளியே போயிடுச்சான். பாருங்க, கிருபைய அறியல, கிருபைய அவங்க புரிஞ்சிக்க விரும்பல, தெரிஞ்சிக்க விரும்பல. இதனால என்ன பாதிப்பு நடக்க போகுது லேசா நம்ம எடுத்துக்குவோம். இதனால என்ன, எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போறாங்களே, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போனா, பிரதர் எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போங்க பிரதர், கரெக்டா? அது கரெக்டுங்களாங்க? நானும் அவங்கள மாதிரி தான் சொன்னேன், எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போங்கங்க. அன்னைக்கு எனக்கு புரிஞ்ச அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருக்கிற வெளிச்சம் என்னன்னா, எங்கேயோ சர்ச்சுன்னா எல்லா சர்ச்சும் இருக்குது, எங்கே போகணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் எங்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதை, ஆமென் ஆமென், உங்க அப்பா உங்களுக்கு செய்து முடித்ததை போதிக்கிற சபை புதிய உடன்படிக்கையின் சபை. ஆமென் ஆமென். அது கிருபையின் சபை, கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிறது. கிறிஸ்தவனா இன்னைக்கு உலகத்துல கோடி பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க தான் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். வேதம் கிறிஸ்தவனா வாழ்றதுக்காக உங்களை அழைக்கல, கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்தவனா வாழ்றதுனால உங்க வாழ்க்கை புதுசாக மாறுதுன்னு வேதம் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்தால்தான் நீங்க புது சிருஷ்டியாக மாறுறீங்க. உங்க பழைய வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் என்கிற பெயரை கிறிஸ்து கொடுத்தாரா, யார் கொடுத்தா சொல்லுங்க? சரி, கிறிஸ்தவம் அப்படின்ற பெயர் இருக்கா பைபிள்ல? உலக மக்கள் கொடுத்தாங்க இந்த பெயரை. யார் கொடுத்தா? உலக மக்கள். எங்க எத்தனை பேருங்க ஒரு முறையாவது பைபிள் படிச்சுக்கிறீங்களாங்க? நான் பேசுறது அப்பதான் புரியுங்க. ஒரு முறை எத்தனை பேர் பைபிள் படிச்சுக்கிறீங்க, முடிச்சிருக்கிறீங்களா? கிறிஸ்தவன்ற பேர் யார் கொடுத்தாங்க? உலக மக்கள். உலக மக்கள் கொடுத்தாங்க. அவங்க வெளியே சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போனாங்க பாருங்க. அந்த மக்கள், உலக புறஜாதி மக்கள் சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சொல்லல உங்களை என்னை கிறிஸ்தவர்கள் சொல்ல, அவர் சொன்னாரு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லல, கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு உங்க பையில இருக்கிற அத்தனை பணத்தை எடுத்து நீங்க காணிக்கை பையில போட்டிருக்கணும். யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இத? பாருங்க, இங்க சொல்ற ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையை, உங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்கிற காரியங்களை இன்னைக்கு நான் பேச போறேன். ஆமென். ஒவ்வொரு வாரம் அதான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கிறிஸ்தவனா இருப்பதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படியா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நீங்க ஆரோக்கியமா வாழ முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சர்ச்சில் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்றாங்க பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கை தான் செழிக்கும். ஆமென். அப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாததுனால என்ன நடந்துச்சு? பாவம் செஞ்சதுனால முழு உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாருக்குமே என்ன வந்துச்சுங்க? மரணம் வந்துருச்சு. கரெக்டா சொல்றேன்னா? கரெக்டா சொல்றேன்னா? கரெக்ட். எத்தனை பேருக்கு கரெக்டா சொல்றேன்? வசனத்தை சொல்றேன். ஒருவன் மூலமாக, அப்படித்தானே போட்டிருக்கு, ஒருவன் மூலமாக. என்ன ஒருவன் மூலமாக? ஒரு மனுஷனுடைய
கீழ்ப்படியாமை மூலமாக மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. நம்மளை எல்லாரையும் நீங்க செஞ்ச பாவத்தினால இல்ல. என்னங்க ஆச்சரியப்படுறீங்களா? நீங்க செஞ்ச பாவத்தினால இல்ல, முதல் மனிதன் ஆதாம் செஞ்ச பாவத்தினால நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. மரணம் நம்மளை ஆளுகை செய்யுது. நம்முடைய ஆவியை, நம்ம ஆத்துமாவை, நம்ம சரீரத்தை, நம்ம குடும்பத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் மரணம் ஆளுகை செய்கிறது. ஆனால் நம்ம அப்பா இதை அப்படியே விட்டுறல. கையை தட்டுங்க. கிறிஸ்தவ மதம் இதோட முடிச்சிருது. பாஸ்டர், சுகர் அதிகமாயிருச்சு பாஸ்டர், ஹார்ட் வலிக்குது பாஸ்டர், டாக்டர் வீக்குன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்வாரு, அப்படிங்களா? எல்லாமே பாவம் பெருகிருச்சு இல்லம்மா உலகத்துல, பாவம் அநியாயம் நடக்கிறதுனால எல்லா வியாதி வருமா? ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவாரு, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்றேன். ஏங்க, இவன் வியாதி வந்ததுக்கும் ஆண்டவர் வர்றதுக்கும் உலகம் சாபமா இருக்கிறதுக்கும் என்னங்க காரணம்? இவ்வளவு காலம் இதை நம்புனீங்கல்ல, தலையில அடிச்சுங்க, அப்படி சும்மா அடிச்சுக்குங்க, ஆண்டவருக்காக அடிச்சுக்குங்க, தலையில அடிச்சுக்குங்க. கன்றாவி இவனுங்க சொன்னதெல்லாம் கேட்டேன் பாரு. பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏன்னா வசனம் இப்படி முடியல, புரியுதாமா? வயசுல பெரிய அம்மாங்கெல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? வசனம் இதோட முடிஞ்சிருச்சுன்னா அவங்க சொன்னது கரெக்ட். இதோட முடிஞ்சிச்சா? முடியல. அடுத்ததுக்கு வரேன். இப்போ கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவு அப்படின்னா கிஃப்ட், நீதியின் கிஃப்ட், அந்த கிஃப்ட், அந்த பரிபூர்ணத்தையும் பெற்றவர்கள். பெற்றவர்கள் யாருங்க? கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல நான் பைபிள் டீச்சிங் பண்ற மாதிரி பண்ணுவேன். ஏன் தெரியுமா? டீச்சிங் தான் கொஞ்சம் உங்க இதயத்துல போயிட்டு அப்படி ஒரு ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். பெற்றவர்கள் அப்படின்னா யாருங்க? நம்ம தான். என்ன பெற்றவர்கள்? கிருபையின் பரிபூரணத்தை. கீழ்ப்படியாமைக்கு மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது அங்க பெற்றவர்கள் சொல்லல, ஆனா இங்க சொல்லுது அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள், நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பாஸ்டர் சொந்தமா பேசுறாரா, வசனத்தை பேசுறாரா? வசனத்தை பேசுறாரு. அப்ப நீங்க என்ன பெற்றிருக்கிறீங்க? கிருபை மட்டும் இல்ல, கிருபையின் பரிபூரணம். கையை தட்டுங்க. நீதியின் கிஃப்ட், பரிபூரணமான நீதியின் கிஃப்ட பெற்றிருக்கிறீங்க. ஈவுனா கிஃப்ட். ஆமென். பரிபூரணமான நீதிமான் என்கிற, நீதி என்கிற கிஃப்ட். நீதினா என்ன தெரியுமா? நீதினா என்னங்க? நம்முடைய பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் நீதியின் ஈவு. ஏன்னா இதை விளக்கணும்னு வசனம் எடுத்தா அது பெரிய சப்ஜெக்ட், அதனால அதை கருப்பொருளை மட்டும் சொல்றேன். ஆமென். அப்போ பெற்றவர்கள் கிருபையின் பரிபூர்ணத்தையும் பரிபூர்ணமான நீதியின் கிஃப்டையும் நம்ம பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தோம். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தோம். யாராவது எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமைய இழந்துட்டோம் சிஸ்டர்,
இழந்துட்டோம் பிரதர் அப்படின்னு சொன்னான்னு நினைச்சிக்க, பலார்னு ஒரு அறை விடணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். ஆமென். அப்படி சொல்லலாமா? ஏன்னா வார்த்தை சொல்லுது பெற்றவர்கள், நம்ம தான் சொல்லுது பெற்றவர்கள், நம்மள சொல்லுது. ஆளுகை செய்கிறவர்கள் என்பது, செய்கிறவர்கள் என்பது அப்படின்னா என்ன அர்த்தங்க? செய்கிறவர்கள் என்பது அப்படின்னா ஒரு கூட்ட மக்களை குறிக்குது. அந்த கூட்ட மக்கள் யாரு? நியாயப்பிரமாணம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்த அவருடைய பிள்ளைகளை உங்களை சொல்லுகிறது. ஆளுகை செய்கிறவர்கள் என்று உங்களை சொல்லுகிறது. நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள், ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறீர்கள். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யறீங்களா? அதை குறிச்சு என்ன தெரியுமா சொல்லுது? அதிக நிச்சயமாமே, உறுதியா சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அதிக நிச்சயமா உறுதியா சொல்றேன், நீங்க ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறீர்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். பாருங்க, மரணத்தை அடைந்து மரணத்துல நீங்க ஆளுகை செய்யல, ஜீவனை அடைந்து ஜீவனில் ஆளுகை செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க சரீரத்துல வியாதி இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையில வேதனைகள் இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது, தோல்விகள் இருக்கக்கூடாது, வறுமைகள் இருக்கக்கூடாது. ஆமென். உங்க வாழ்க்கையில சாபங்கள் இருக்கக்கூடாது, எந்த குறைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சகலத்திலையும் நிறைவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் அது நிறைந்ததாக இருக்கிறது, எல்லா விதத்திலையும் நிரப்புகிறதாக இருக்கிறது. ஆமென். பாவங்களை பரிசுத்தமாக்குகிறது, மரணத்தை ஜீவனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் உங்களுக்குள் வந்து உங்களை ஆளுகை செய்கிறது. வேத வார்த்தை சொல்லுகிறது, இயேசு யார் தெரியுமா? ஜீவாதிபதி. இயேசு யாருங்க? ஜீவாதிபதி. உங்களுக்குள்ள வாழ்றாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருன்னா ஜீவாதிபதி. ஆமென். ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். கொலை செய்ய முடியுமா? ஜீவனின் அதிபதியை கொலை செய்ய முடியுமா? பிசாசு அவரை கொலை செஞ்சுட்டு ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சான். தேவ திட்டத்தின்படிதான் அவர் தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அப்படியானால் ஜீவாதிபதி உனக்குள் இருக்கிறபடினாலே உன்னை இந்த பூமியில எந்த சக்தியால உன்னை அழிக்க முடியாது. ஆமென். எந்த வியாதியும் உன்னை அணுக முடியாது. எந்த போராட்டமோ பிரச்சனையோ எதுவுமே உன் வாழ்க்கையை சிறுமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே ஜீவன் ஆளுகை செய்கிறது. அந்த ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆளுகை செய்வார்கள் அப்படின்ற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பாசிலேயோ. பாசிலேயோ சொல்லுங்க பார்க்கலாம். பாசிலேயோ. பாசிலேயோ. பக்கத்துல சொல்லுங்க. பாசிலேயோ. 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 பசிலேயோ சொல்லுங்க. பசிலேயோ. பசிலேயோன்னா என்னங்க? ஆளுகை செய்கிறவர்கள் அர்த்தம். பசிலேயோன்னா என்னங்க? ஆளுகை செய்கிறவர்கள். ஆளுகை செய்கிறவர்கள், அரசாளுகிறவர்கள். எதனால அரசாளுகிறவர்கள்? தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஜீவனினாலே நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். இன்றைக்கு இந்த பூமியை ஆளுகை செய்கிறவங்க ஓட்டுனால ஆளுகை செய்கிறாங்க. எதனால? ஓட்டுனால ஆளுகை செய்கிறாங்க. அடுத்த முறை மக்கள் ஓட்டு போடலைன்னா அந்த ஆள் 0 ஆயிடுவாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜீவனாலே நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள்.
ஆமென். நீங்க மரணத்தை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், வறுமையை ஜெயிக்க முடியும், பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. பிதா எனக்கு அளவில்லாமல் அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று இயேசு பூமியில சொன்னாரு. அதனால மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். கொஞ்சம் உணவு பொருட்களை அது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பெருக செய்து கொடுத்தார். குருடர்களுக்கு பார்வையடைய செய்தார். கடலின் மேல் நடந்தார். கடல் கொந்தளித்த போது கொந்தளிப்பை அமர்த்தினார். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இயேசு பிதாவின் ஜீவனால் ஒரு ஆளுகையை பெற்றிருந்தார். இயேசு எப்படி பிதாவின் ஜீவனை பெற்றிருந்தாரோ அதே போல ஆதாமும் தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்தான். அந்த ஜீவனை ஆதாம் இழந்தான். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் நமக்கு திரும்பவும் அந்த ஜீவனை பெற்று கொடுத்து நமக்குள் வைத்து விட்டார். அதனாலே இயேசு கிறிஸ்துவினாலே எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். அதிக நிச்சயம். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களாங்க? ஆமென். ஆமென். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில, ஆமென், உங்க இதயத்துல மறக்காம நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய சத்தியம். வேதத்துல நிறைய கீ மாதிரி சத்தியம் இருக்குது. ஆமென். திறவுகோல் வசனங்கள். அந்த வசனங்களை நீங்க மறந்துடக்கூடாது. ஆமென். திறவுகோல் வசனங்கள், கீ வேர்டு, அதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே உங்களை சோர்வுல விட்டுறாது, பின்மாற்றத்துல விட்டுறாது, அவிசுவாசத்துல விட்டுறாது. கிறிஸ்துவில நிலைச்சு நிற்க வைக்கணும்னா வேதத்துல நிறைய கீவேர்டு இருக்கு. அதுல முக்கியமான கீவேர்டு என்னன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவனின் ஆளுகையை தந்திருக்கிறார். இந்த கீயை நீங்க என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஆமென். பாருங்க, கீயை விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆமென். அந்த மாதிரி பாஸ்வேர்டை மறந்தா அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த ஜீவனின் ஆளுகையை மறந்துட்டீங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில பூந்து மரணத்தை கொண்டு வந்துருவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆளுகை பாருங்க, எப்படி ஆளுகை செய்யறதுன்னா, ராஜாவை போல ஆளுகை செய்வார்களாம். என்னங்க? ராஜாவை போல ஆளுகை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு நினைச்சிங்களேன், ஒரு கவுன்சிலருக்கு கொஞ்சம் பவர், அப்புறம் என்னங்க, அப்புறம் என்னம்மா, பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் பவர், அடுத்தது கலெக்டருக்கு கொஞ்சம் கூடுதல் பவர், எம்எல்ஏவுக்கு கொஞ்சம் கூடுதல் பவர், அதுக்கு மேல அமைச்சர் மந்திரிக்கு கொஞ்சம் கூடுதல் பவர், முதல் அமைச்சருக்கு அதுக்கு மேல கொஞ்சம் கூடுதல் பவர், அதுக்கு மேல பிரதமருக்கு கொஞ்சம் கூடுதல், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கூடுதல் பவர். ஆமென். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஜீவனின் வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவனின் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த பசிலேயோ அப்படின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவை போல நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கிருபையை பரிபூர்ணமாக பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் இந்த பூமியிலே நீங்கள் ராஜாவை போல ஆளுகை செய்ய முடியும். வெற்றியோடு வாழ முடியும். அதிகாரத்தோடு ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஆமா, 3 காரியம் சொல்லுது. ராஜாவை போல ஆளுகை செய்ய முடியும், வெற்றியோடு ஆளுகை செய்ய முடியும், அதிகாரத்தோடு ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஆமாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சு? அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க ஜீவனின் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க. அதனால உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, பாவத்தின் மேல் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். இரண்டாவது, பயத்தின் மேல் ஆளுகை செய்ய முடியும். பாவம் நம்மளை ஆளுகை செய்யுது,
பயம் நம்மளை ஆளுகை செய்து குற்ற உணர்விலிருந்து குற்ற உணர்வின் மேல் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஆமென், ஆமென். நீங்க எதெல்லாம் ஆளுகை செய்ய முடியும்? பாவத்தை மேற்கொள்ள முடியும், பயத்தை மேற்கொள்ள முடியும், குற்ற உணர்வை நீங்க மேற்கொள்ள முடியும். பாருங்க, இந்த பாவம், இந்த பயம், இந்த குற்ற உணர்வு எல்லாம் எதனால ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுது? யாராவது சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன். பாவம் ஒருத்தனை ஆளுகை செய்யுது, பயம் ஒருத்தனை ஆளுகை செய்யுது. ஐயோ நான் தோத்துருவேனா, ஐயோ நான் முன்னேற முடியாதா, குற்ற உணர்வு, ஐயோ கடவுள் என்ன வாழ வைப்பாரா, கடவுள் என்ன நினைக்கிறாரா, அம்மா இதெல்லாம் ஏன் வருது சொல்ல முடியுமா? ஓகே, ஆனா சந்தேகம், ஆனா இன்னும் ஆமா அதுவும் கரெக்டு தான். நான் ஒன்றை வலியுறுத்த விரும்புறேன், அது யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் பயம் மேற்கொள்ளுது, பாவம் மனுஷனை மேற்கொள்ளுது, குற்ற உணர்வு மனுஷனை மேற்கொள்ளுது. அது கரெக்டு தான், அதெல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மன்னிப்பின் நிச்சயத்தை அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்றதில்லை. இயேசு ஒரே தரம் சிலுவையில் மரித்து அவர் உயிர் தெழுந்தார். அதனால அவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய எல்லா பாவங்களும் அப்பா நிரந்தரமா மன்னிச்சிட்டாரு. பிசாசு எங்க தெரியுமா உங்களை லாக் பண்றான்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அவன் எங்க தெரியுமா லாக் பண்றான்? நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சா? அந்த மன்னிப்புல தான் சந்தேகப்படுத்துறான். சொன்னீங்க பாருங்க, அந்த மன்னிப்பை அவன் சந்தேகப்படுத்துறான். பிசாசுடைய வேலையே, நீங்க எல்லா சத்தியத்தையும் நம்புவீங்க, கிருபையை நீங்க நம்புவீங்க, அன்பை நம்புவீங்க, அவருடைய ஜீவனை நம்புவீங்க. ஆனா நிரந்தரமா நம்ப முடியாத அளவுக்கு அந்த நிச்சயத்தை உங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான், சந்தேகத்தை கொடுப்பான். நிச்சயம் இல்லாதவர்களாகவே கிறிஸ்தவர்களாக உங்களை வாழ வைப்பான். மன்னிப்பை நீங்க நம்புவீங்க, ஆனா அந்த நிச்சயத்துக்குள்ள வர மாட்டீங்க. என்ன தெரியுமா? தெரிஞ்சு ஒரு தப்பு செஞ்சிட்டேன், ஒருவேளை தெரியாம செஞ்சிட்டேன், ஒருவேளை தெரிஞ்சே செஞ்சிட்டேன். அந்த தப்பு செஞ்ச உடனே காலையில எழுந்திருக்கிறேன், ஜெபத்துக்கு போலாமா வேண்டாமா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நான் அந்த தப்பு செஞ்சிட்டேனே. பைபிள் படிக்கலாமா? பைபிள் படிக்க தகுதி இருக்கா? தொடுவதற்கு தகுதி இருக்கா? அப்பா கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? நான் அந்த தப்பு செஞ்சிட்டேனே. மன்னிப்பை நீங்க நம்புறீங்க மன்னிப்பை, ஆனா அந்த மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு விட்டாலும் நீங்க தெரிஞ்சும் தப்பு செய்வீங்க, தெரியாமலும் தப்பு செய்வீங்க. உலகத்துல எந்த கொம்பனா இருந்தாலும், ரெண்டாவது சொல்றேன், உலகத்துல இருக்கிற எந்த கொம்பனா இருந்தாலும் அவன் தெரிஞ்சும் தப்பு செய்வான், தெரியாமலும் தப்பு செய்வான். நாங்க வயசுல பெரியவங்களா இருக்கிறீங்க, சொல்லுங்க, உண்மையா இல்லைங்களாமா? கலாக்கா, கண்ணகியம்மா, உண்மையா இல்லைங்களாங்க? உண்மை. எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்களே, எல்லாரும் மனுஷன் தாங்க. அவனுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு பொறாமை வரும். யோ எனக்கு இது ஏன் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிட்டு வரும், எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்க அதை டக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டு அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ள வந்துருவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள. எல்லாருமே தப்பு செய்யறாங்க தான், ஆனா
அவங்களுக்கு ஒரு அறிவு என்ன இருக்கும்னா, நான் தப்பு செஞ்சாலும் நான் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. தேவன் என்னைக்கு என்னை ரட்சித்தாரோ அன்னைக்கே அவருக்கு தெரியும் நான் தவறு விடுகிறவன் தான். பாருங்க, ஆதாம் தவறு விடுவான்னு தெரியும். ஆதாமே தவறு விடுவான்னு தெரியும். தெரிந்துதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஏற்படுத்தினார். ஆமென், ஆமென். தேவனுக்கு எல்லாம் தெரிந்துதான் அவர் நம்மை ரட்சித்தார். அதனால நமக்கு என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னா, தேவன் என்னை நிரந்தரமாய் மன்னித்து விட்டார். மன்னிப்பு அப்படின்ற இடத்துல நீங்க நிதானமா நின்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, 2 பேர் இருக்கிறானுங்க, 2 பேருக்கு மன்னிப்பு தேவை. 2 மனுஷன். இப்ப மகி இருக்கிறாரு, வாங்க மகி. எனக்கு மன்னிப்பு தேவை, இவருக்கும் மன்னிப்பு தேவை. நான் ரட்சிக்கப்படலை. நான் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. எனக்கு நான் தப்பு செய்கிறேன். எனக்கு இப்ப மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் நம்பும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது எனக்கு மன்னிப்பு உண்டாகிறது. புரியுதுங்களா? மன்னிப்பு அப்படின்னு வரும்போது நீங்க கேள்வி கேட்கணும், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்படலையான்னு கேள்வி கேட்கணும். அப்போதான் அந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் பாவம் செய்யறேன்னா எனக்கு மன்னிப்பு இல்லை. எனக்கு மன்னிப்பு வேணும்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இவரு ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாரு. இவரு தெரிஞ்சும் தப்பு செய்யறாரு, தெரியாமலும் தப்பு செய்யறாரு. இவருக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் மன்னிப்பின் நிச்சயம் இவருக்கு ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். இவர் என்ன பண்ணக்கூடாது? தவறு செஞ்ச உடனே ஐயோ ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரு, என்ன நேசிக்கல, என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு, இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா போகாது அப்படின்னு நினைக்க கூடாது. நான் தெரிஞ்சு விட்டாலும் தெரியாம விட்டாலும் நான் அப்பாவுடைய பிள்ளை, எனக்கு திரளான மன்னிப்பு, திரளான மீட்பு உண்டு. மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஏற்ற நேரம் அப்பாவை தேடி போகிற கிருபாசன தண்டையில போய் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமை எனக்கு உண்டு. பாவமோ எதுவுமே என்னையும் அப்பாவையும் பிரிக்க முடியாது. அப்பா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் தான், ஆனா நான் அதுல நிக்கல, அப்பா கிட்ட ஓடி வந்துட்டேன், அசால்ட்டா போயிடலாம். அதை அவன் சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்படாத நானு, எனக்கு பாவ மன்னிப்பு, அவர்கிட்ட போய் என்னை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்டு என்னை ரட்சியும் என்று நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் கேட்கலன்னா என் பாவம் மன்னிக்கப்படாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? இந்த மன்னிப்பின் நிச்சயம் மனுஷர்களுக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு இல்லாததுனால தான், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள அந்த மன்னிப்பின் நிச்சயம் இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேரால ஆலயத்துக்கு வர முடியல, நிறைய பேரால திருவிருந்து எடுக்க முடியல, நிறைய பேரால ஜெபம் பண்ண முடியல, நிறைய பேரால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, சத்தியத்தை அனுபவிக்க முடியல, அப்பாவுடைய உறவுக்குள்ள வர முடியல. மன்னிப்பின் நிச்சயம் இந்த ஒரு காரியத்துல நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, இந்த ஒரு காரியத்தை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்னைக்கும் அப்பா தான். நான் எப்பயுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த கெட்ட குமாரன் அப்பாவை கோபப்படுத்தி தன்னுடைய ஆஸ்தியை அவன் கேட்கும் போதும் அவன் புள்ளதான், ஆஸ்தியை அழித்தானே அப்பையும் புள்ளதான், பன்றியோடு பன்றியினுடைய தவிட சாப்பிட்டானே அப்பையும் புள்ளதான்,
அவன் திரும்ப தேடி அப்பாவை தேடி வேலை செய்ய வந்தான, அப்பயும் பிள்ளை தான். அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவன் பிள்ளை தான். நீங்களும் காலையில ஜெபிக்கலனாலும் பிள்ளைகள் தான், வேதத்தை வாசிக்கலனாலும் பிள்ளைகள் தான். ஆமென். ஆனா அதனால பாஸ்டர் சொன்னதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எப்பயுமே நல்ல காரியத்தை சொல்லும் போது கெட்ட காரியத்துக்கு அட்வான்டேஜா தான் மக்கள் எடுத்துக்குவாங்க. ஓ, ஜெபிக்கலனாலும் அப்பா தானே, ஜெபிக்க வேணாம், தூங்கலாம், பைபிள் படிக்க வேணாம், சர்ச்சுக்கு வர வேணாம். பாருங்க, இது தப்புங்க. புதிய உடன்படிக்கையில தப்பு இங்கதான் மக்கள் விடுறாங்க. அவரு எப்பயுமே அவர் மன்னிச்சிட்டாரு, என்னை பாவியாவே பார்க்கலன்ற அந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சதுனால அவன் இஷ்டத்துக்கு தப்பு செய்யறான் பாருங்க. இப்ப நான் சொன்னேன்ல, நான் யாருக்கு சொல்றேன்னா, கிருபையில வைராக்கியமா வாழ்றாங்களா அவங்கள குறிச்சு பேசுறேன். நீங்க தெரியாம ஒரு மிஸ்டேக் விட்டுட்டீங்க, தினமும் நீங்க தப்பு செய்ய போறது இல்லை. கிருபையில் இருக்கிற மனுஷங்க தப்பு செய்ய மாட்டாங்க, ஒருவேளை தெரியாம தப்பு செய்வாங்க. அப்படி அந்த தப்பு செய்யும் போது நீ குற்ற உணர்வு அடைய வேணாம். நிரந்தரமான மன்னிப்பு நீ பெற்றுட்ட, அதனால நீ தூரமா இருக்க வேணாம், வந்துரு, உள்ள வந்துரு. அதை அவர் பெருசா பார்க்கல. பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டுருச்சு, ஜீவனின் வல்லமை உனக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவம் உன்னை ஒன்றும் பெருசா எல்லாம் எஃபர்ட் ஆக்காது, அதுக்கு பவரே இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றத நீங்க ரொம்ப பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு எப்படி வேணா வாழ, ஆண்டவர்கிட்ட திரளான மன்னிப்பு இருக்குது, அவரு என்னை மன்னிச்சிட்டாரு, மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு வாழ்றதுக்காக நீங்க எடுக்கக்கூடாது. அதை தான் வெளியே இருக்கிறவன் சொல்றான், இவனுங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாராம், அதனால இவனுங்க பாவம் செய்யலாமா. நம்மளை பார்த்து சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், நீ பாவமே செய்யலையா? எத்தனை புரியுதுங்களா? அவங்க பாவமே செய்யலையா? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிருபையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும் எல்லாரும் தப்பு விடுறவங்க தான். அவங்க தப்பு விட்டுட்டு அவனுடைய பலத்தை நம்புறான், அவன் ஜபத்தின் பலனை நம்புறான், அவன் உபவாசத்தின் பலனை நம்புறான். நம்ம தப்பு விடுறோம், எல்லார போல நம்மளும் தப்பு விடுறோம். நம்ம பலனை நம்ம நம்பல, அப்பாவுடைய பலன், அப்பா சிலுவையில சிந்தின ரத்தத்தின் பலன், அவருடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தாரு, அந்த பலன், அப்பாவுடைய குணத்தை நம்புறோம். அப்பாவுடைய குணம், எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும்னு சொன்னாரு, 7-70 முறை செஞ்சாலும் மன்னிங்கன்னு சொன்னாரு. அந்த அப்பாவுடைய குணத்தை நம்புறோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. அவங்க சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா? நீங்க எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? அவங்க சொல்ற மாதிரி நம்ம தப்பு செஞ்சுட்டு அந்த தவறுகளுக்காக உங்க பலத்துல, உபவாசத்துல, ஜெபத்துல உங்களை திரும்ப நீங்க நீதிமான ஆக்கிக்க போறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஏற்கனவே நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு அழுக்கு வந்துருச்சா, தட்டி விட்டுட்டு நான் உள்ள வந்துடுறேன், அப்படி வர போறீங்களா? ஆமென். பாருங்க, இந்த உலகத்துல சொல்றாங்கல்ல, இந்த சர்ப்பு போட்டா, இந்த வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா இந்த அழுக்கு வந்துடும், இதுல போட்டா இந்த அழுக்கு வராது, இந்த சோப்பு போட்டா இந்த கரையை எடுத்துரும், இந்த ஆசிட் போட்டா இந்த கரையை எடுத்துரும் சொல்றாங்கல்ல. இந்த உலகத்துல பாவத்தை எடுக்கிறதுக்கு எந்த சோப்புக்கும் முழுமையான பவர் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்கும் இயேசுவின் சரீரத்துக்கும் முழு வல்லமை இருக்குது. இன்னொன்னு சொல்லிட்டா, இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த ஈசோப்பு ஒரு முறை உங்களை கழுவிருச்சான், அந்த கழுவுனதுனால உங்க மேல ஒற்ற எந்த பாவமோ, நீங்க செய்யற பாவமோ, வேற யாரும் செய்யற பாவமோ, குற்றமோ எதுவுமே அதுல உட்காராதான், அது அப்படியே வலிக்கு கீழே ஊந்துருமா? கையை தட்டுங்க. நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி
நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உலக சோப்புக்கே ஒரு பவர் இருக்குண்ணா, ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு பவர் இருக்கு இல்லையா? பவர் இருக்கு. எதுவுமே உன்னை பிடிக்காது, கவலைப்படாத. எந்த சாபமும், பாரம்பரிய சாபமா இருக்கட்டும், மனுஷர்களுடைய சாபமா இருக்கட்டும், எதுவுமே உங்களை பிடிக்கவே முடியாது. ஆமென். ஆமென். எஸ். அது அப்படியே வலிக்கு கீழே வந்துடும். ஏன்னா உங்களை ரட்சித்தவர் யாருங்க? ஏசப்பா. அதுதானே ரட்சிப்பின் வல்லமை. எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் நான் பேசுறது ஆவியானவர் உங்களோட எஸ்ன்னு சொல்றாரு மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, நான் ஒரு போதகர்களுக்கு வக்காலத்து வாங்கல, நான் கிறிஸ்தவ மக்களுக்கு வக்காலத்து வாங்கல, நான் பாரம்பரியத்துக்கு வக்காலத்து வாங்கல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே வல்லமைன்னு சொல்றேன். என்னுடைய ஒட்டுமொத்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனை வாழ வைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினால மட்டும் தான் சகலமும் செய்ய முடியும். அது எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருச்சு. ஆமென். ஆமென். எஸ். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதை நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க உயர்வீங்க. ஆமென். நான் சொல்ற இந்த சுவிசேஷம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றும், ஆசீர்வதிக்கும். ஆமென். 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, கிருபையினால் ஜீவனில் வெற்றியாக வாழ முடியும். அவருடைய ஜீவனை நீங்க பெற்றிருக்கிறீங்களே, அது கிருபையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தேவனுடைய நீதியினால கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். ஆமென். உங்க ஜபத்தினால இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஜபத்தினால இல்ல. ஜபத்தினால இல்ல. உங்க உபவாசத்தினால இல்ல. உங்க உபவாசத்தினால இல்ல. கோபம் வருதுங்களா? யாருக்காவது கோபம் வருதா? என்னடா என் உபவாசம் இல்லைன்ட்டு ஏன் ஜபமே இல்ல? என்னைக்கு நான் மற்றவங்களுக்கு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஐயா, உங்க யூடியூப்பை பார்த்துன்னு ஒரு நாளைக்கு 4 பேர் ஃபோன் பண்றாங்க. கேளுங்க, ஐயா எனக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க. எனக்கு அதனாலே தலைவலி வந்துருச்சுங்க. வயசுல பெரியவருங்க, ஒரு குடும்பமே எல்லாமே டாக்டரேட் படிச்சவங்க சொல்றான், எங்க அப்பா நாங்க ஊழியம் பண்றோம், மதுரையில் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு, உங்க செய்தியை கேட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. தான் கேட்டீங்களே, ஏன் ஜெபம்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். பாருங்க, நான் ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்துல பிரதான ஆசாரியர் ஜெபம் பண்ணாரு, மனுஷன் வாழ்க்கை மாறல. புதிய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்ன வரைக்கும் நமக்காக ஜெபம் பண்றார். நமக்குள்ளவே இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஜெபம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதை விட நான் உங்களுக்கு சிறப்பா ஜெபம் பண்ண முடியாது. அந்த ஜெபத்துல உங்க வாழ்க்கையில சகலமும் வரும். அதை விசுவாசிங்க. ஜெபம் என்பது விழுந்து போன மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாமான், அது பொருள். உறவுல தான் நம்ம இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்பதற்காக அழைக்கப்படல, முட்டி போடுவதற்காக, மண்டியிடுவதற்காக, உபவாசம் பண்ணுவதற்காக. ஸ்கூல்ல கூட பாருங்க, தப்பு செஞ்ச என்ன பண்றாங்க? முட்டி போடு. பெற்றோர்கள் கூட பாருங்க, முட்டி போடு, தண்டனை கொடுக்குறாங்க. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே, கடவுளை விட்டு தூரம் வந்த உடனே திரும்பவும் எப்படா அவரை பிடிக்க முடியும்? பிள்ளைங்க பிஸ்கெட் வேணும், அது வேணும், துணி வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி முட்டி போட்டு மண்டிட்டு உபவாசம் போட்டு கடவுளுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து, காணிக்கை கொடுங்க, கொடுக்காதீங்க, ஜெபிங்க, ஜெபிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது முதல் தரத்துக்கு நீ வான்னு சொல்றேன்.
ஆமென். எந்த மனுஷங்கிட்டையும் போய் முட்டி போடாத, என் மேல தலையை கை வைங்க நீ நிக்காத. உனக்காக ஒரு அப்பா இருக்கிறார், நீ அனாதை இல்ல, கைவிடப்பட்டவன் இல்ல. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எத்தனை பேருக்கு நான் உங்களை மேல கொண்டு வர முயற்சி பண்றேன். ஆமென். உங்க வாழ்க்கை மேல கொண்டு வர முயற்சி பண்றேன். நீங்க கீழே வந்துடாதீங்க, மேல வாங்க. அப்பா இருக்கிறாரு, அப்பாவோட என்னை யார் நேசிக்க முடியும்? அதுதான் உங்க எண்ணம் வரணும். ஆமென். ஏசப்பாவோட இந்த பாஸ்டர் என்ன நேசிச்சிருவாரா? இதை தான் வச்சு காலாகாலமா 2000 வருஷமா போதகர்கள் விசுவாசிகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவனை ஜெபம் பண்ண விட்டா அவன் எனக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவன் பாஸ்டர் ஆயிடுவான், அவன் வளர்ந்துருவான். அவனை தட்டி முட்டி போட வைக்கணும், அவனை இங்கே வர வைக்கணும், உபவாசத்துக்கு வர வைக்கணும். இதெல்லாம் ஒரு அரசியல், கிறிஸ்தவ அரசியல், சபை அரசியல். இதெல்லாம் நான் உடைக்க விரும்புகிறேன். நீ ஜெபிக்கிறத விட படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அப்பான்ற உறவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உன் தேவையை நீ சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, அவரே உன் தேவையை சந்திப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்நாளில் என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள். வேதம் சொல்லுது, கவனிக்கிறீங்களாமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அந்நாட்களில் என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஏன்னா என் நாமத்தினாலே நீங்கள் நிறைவாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் உனக்கு நினைச்சு நினைச்சு நன்மை செய்யற அப்பா. ஆமென். என் ஒய்ஃபு கிட்ட கிச்சன்ல என்ன வேணும்னு நான் கேட்க மாட்டேன். நானே ஒவ்வொரு வாரமும் அடிப்படை தேவை என்ன, பருப்பு எண்ணெய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவேன். ஆனால் ஒரு 2 வாரம் என்ன பண்ணேன், அதுக்கிட்ட கேட்டேன் என்ன வேணும்னு கேட்டேன். வீட்டில் உணவு தட்டுப்பாடு வந்துருச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது இப்போ புரியுது? நீங்கள் கேட்டு கேட்டு வாங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்துடும். அப்பாவே சைடுன்னு விட்டுட்டீங்கன்னா அவர் குறைவில்லாம செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு அறிஞ்சிருக்கிற அப்பா. நீங்க ஜெபம் பண்றீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன? சப்ஜெக்டே மாத்துறேன் நான், நின்றுச்சிங்க இங்க வெளியே. ஆண்டவர் நடத்துறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க ஜெபம் பண்றீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்மா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, சீரியஸா இருக்கீங்க? ஜெபம் பண்ண வரீங்களே, ஜெபம் பண்றீங்களே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க தேவைகளை சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க அப்படி வளரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நானே சொல்றேன். ஒவ்வொன்றையும் நீங்க யோசிக்கணுன்றேன். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க எடுத்து ஒரு பேப்பர் பேனா வச்சு யோசிக்கணும். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? நீங்க வழக்கம் போல செய்யற காரியத்தெல்லாம் நீங்க நிறுத்தி ஒரு நாள் கேள்வி கேட்கலன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றமே வராது. நான் அதெல்லாம் செஞ்சேன். இதை செய்யறேன்னு ஏன் செய்யறேன், ஏன் செய்யறேன், இதை செய்யறதுனால இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொன்றுக்கும் நான் கேள்வி எழுப்பி நான் கேட்குறேன். பாருங்க, நீங்க தேவைக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, என்ன அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தேவை தேவனுக்கு தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. என் தேவையை குறித்து அவருக்கு அக்கறை இல்லைன்றத சொல்றீங்க. என் தேவையை அவர் சந்திக்கல அப்படின்ற குறைவு அந்த அவர் மேல உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. உண்மையா இல்லைங்களாங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குங்க.
நான் 1 கோடி ரூபா கேட்கிறேன், தரலையே ஆண்டவரே, 1 கோடி ரூபா கொடுங்க. டைரியில எழுதி எழுதி வைக்கிறேன், இங்க இருக்கிற டைரி, 1 கோடி ரூபா கொடுங்கன்னு இதுல 10 முறை எழுதிட்டேன். 10 முறை நீ எழுதணுமா அப்படின்னு கேட்டார் ஒரு நாள். 10 முறை எழுதணுமா? அவ்வளவு என் மேல உனக்கு ஆதங்கம், டென்ஷன் வருதான்னு கேட்டார் ஆண்டவர். இனிமே நான் எழுதுறதே விட்டுட்டேன், இந்த டைரியவே நான் தொடல. இதுல 10 முறை எழுதி வச்சிருக்கிறேன் 1 கோடி ரூபா. அவ்வளவு உனக்கு ஆதங்கமா? உன் தேவையை நான் சந்திக்க மாட்டேன்னு அவ்வளவு நீ விசுவாசிக்கிறியா? 1 முறை எழுதிருக்கலாம், 10 முறை இதுல எழுதி வச்சுக்கிறேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஏன் ஆதங்கம். ஐயோ, நான் லட்சம் கொடுத்தாரு, ஏன் கோடி கொடுக்கல? இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் நான் நல்லா இருக்கணும்ன்றதுல அவருக்கு அக்கறை இல்லை. சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணும், இன்னைக்கு ஜெபம் பண்ணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா? நம்ம ஜெபமே, நம்ம நம்பிக்கை என்ன? கடவுளை நம்ம எப்படி கடவுளா பார்க்குறோமா, அப்பாவா பார்க்குறோமா, அவர் மேலே டென்ஷனாக இருக்கிறோமா, ஆதங்கம் படுறோமா? தினேஷ், என்ன ஒரு பொண்ணு வர மாட்டேங்குது, பியூலா என்ன ஒரு மாப்பிள்ளை வர மாட்டேங்குது, ஆண்டவரே இன்னைக்கு எல்லாம் மாற்றி யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க இந்த மாசம் சம்பளத்தையே நீங்க இங்க போட்டுறணும் காணிக்க. யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. யாரா சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. உங்க உங்க வாழ்க்கைய நான் எடுத்து யோசிக்க வேண்டிய அக்கறை எனக்கு வேணுமா? எனக்கு பொறுப்பு வேணுமா? இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு நான் யோசிச்சது உங்களுக்கும் யோசிக்க சொல்றேன். யாருமே நீங்க கேட்கல. இந்த பொண்ணு கேட்டுச்சு என்கிட்ட, அந்த பிறந்த நாளை குறித்து நான் பைபிளை எடுத்தேன். 2 பேர் கேட்டாங்க. அவங்க சாந்தி சிஸ்டரும் நந்தினி சிஸ்டர் 2 பேர் கேட்டாங்க. வேற யாருக்குமே உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்ற விருப்பம் இல்லை. எப்படி பாஸ் எடுத்தீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை உங்களுக்கு. அதாவது நீங்கள் சமைக்கிறீங்க, வீட்டை கூட்டுறீங்க, உங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்குறீங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க, ஆண்கள் ஒரு காரியங்களை செய்கிற ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்காக வேதத்தோடு நீங்கள் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, சலிக்குது, நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. சமைக்க நேரம் இல்லைன்னு என்னைக்கா சொல்லுங்களேன்? சமைக்க நேரம் இல்லைன்னு சொல்லுங்களேன், குளிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுங்களேன், வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் பல வருஷம் செஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் வரலையே. நம்ம எல்லாருமே கடன்காரனாக தானே இருக்கிறோம். ஆனால் இதனோட கொஞ்சம் வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். உங்கள் எல்லாரோட நான் சிறந்து இருக்கிறேன்னா இந்த வேலையை நான் செய்கிறேன், இதை செய்கிறேங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். நேற்று தினத்தில் பைபிள் ஸ்டடியில் அண்ணன் சொன்னார், ஒரு 120 பேர் காலேஜ் படிக்கிறாங்க. அதில் கேட்டார், எத்தனை பேருக்கு ஊழியக்காரவங்க நல்லா இருக்கிறது பொறாமையாக நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் கை தூக்குனாங்க. அவர் கிளாஸில் எல்லோரும் வீடியோவில் தான் இருக்கணும். இப்போ ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் கை தூக்கணும். ஊழியம் செய்கிறவங்க எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்கன்னாரு, நான் கை தூக்குனேன். எல்லாருக்கிட்டையும் பொதுவாக கேட்குறேன், ஊழியம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அப்படின்னோடனே ஒரு சிலர் கை தூக்குனாங்க. ஆமாம், உண்மையாலுமே ஏன் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் அநேக சவால்களை சந்திக்கிறோம். நீங்கள் உலகத்தோட அதிகமான நேரங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோட அதிக நேரங்கள் கொடுக்குறோம். அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் சபையில் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக நேரம் கொடுங்கன்னு சொல்கிறோம், கொடுக்கறது இல்லை. அதனால தான் ஊழியக்காரவங்க நல்லா இருக்கிறாங்க
ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எதுக்கு அதிக நேரம் கொடுக்க போறீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நான் சொன்ன அந்த வசனங்கள்லாம் நீங்க எழுதிடலாம். என்ன வசனம்னே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன். நீங்க தனியா வந்து என்கிட்ட கேளுங்க, திரும்பலாம் சொல்ல மாட்டேன். உங்க பர்த்டே வசனத்தை நீங்க பைபிளை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன மாசம், என்ன தேதி, பைபிளில் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். 66 புக்கிலையும் தேடி கண்டுபிடிச்சி அதுல வர நல்ல வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனம். பாருங்க, இதை நான் உங்களுக்கு சொன்னேனே, இதுல என்ன இருக்குது? இப்ப சொன்ன இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? 66 புக்கிலையும் பால்ராஜ், 66 புக்கிலையும் உன் பிறந்த மாதம், பிறந்த தேதியை கண்டுபிடிச்சி எழுதுன்னு நான் சொல்றேன்ல. இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க உங்களை குறிச்சு? பார்த்தீங்களா? இன்னும் நீங்க யோசிக்கிறதுல நீங்க வளர வேண்டியது இருக்குது. ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்குறீங்கல்ல. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஏதாவது தெரியுதான்னு சொல்லி பாருங்க அப்படின்றீங்கல்ல. நான் சொல்றேன், இந்த வசனத்தெல்லாம் கண்டுபிடி. நீ யாரையும் கேட்க வேணாம், நீ தீர்க்கதரிசி ஆயிட்ட. கையை தட்டு. ஒரு கூட்டம் பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டரே சொல்றாங்க, அவரால ஒரு பேயை ஓட்டி பார்க்கிறாரு, ஓட்ட முடியலையா? அங்க திருச்சியில் ஒரு ஐயா இருக்கிறாரு, அங்க போங்க. அங்கே போய் அங்க இல்லையா, 4 மாடி போங்க. அப்புறம் ஏசு விடுவிக்கிறாரு, ஏசு அழைக்கிறாரு. அப்புறம் எங்கெல்லாம் இருக்கு ஓடு. பாஸ்டரே சொல்றாங்க. முதல்ல அந்த பாஸ்டரையே முதல்ல செக் பண்ணணும். நீ பாஸ்டர்? நான் சொல்றேன், நீ தான் தீர்க்கதரிசின்ற. நீங்க ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி. ஆமென், ஆமென். உன்னை குறிச்ச வாழ்க்கை நீயே கண்டுபிடின்ற. போன வாரம் ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் சொன்னாங்க, உன் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்குது, உன் பையன் உன்ன மாதிரியே தூங்குறான், உன்ன மாதிரியே கையை நீ அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அப்பாவை போல் நடக்கிறாங்க, அப்பாவை போல் பேசுகிறாங்க, அப்பாவை மாதிரியே எழுதுறாங்க, அப்பாவை மாதிரியே அவனுங்க எல்லா பாடி லாங்குவேஜும் காட்டுறாங்கன்னா, நீ ஏன் பிள்ளை என்ன மாதிரி நீ வாழ வேணாமடா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். ஆமென். நான் இந்த நாட்கள்லாம் தேவன், இயேசு சாமி அப்படிலாம் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். எப்பயுமே அப்பா தான். அப்பான்ற அந்த ரியாலிட்டிக்குள்ள வந்துடணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்றேன், பயிற்சி எடுக்கிறேன். எப்பயுமே அப்பா தான். ஆவியானவர்னா அம்மா, பிதான்னா அப்பா, இயேசுன்னா அண்ணன். இந்த ரியாலிட்டிக்குள்ள அண்ணன் என் கூட இருக்கிறீங்க, அண்ணன் அம்மா என் கூட இருக்கிறீங்க, அப்பா என் கூட இருக்கிறீங்க. அந்த 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 உறவுக்குள்ள நான் என்னை வளர்க்கிறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன், பயிற்சி செய்கிறேன். அதுல ஜெயிச்சா வாழ்க்கையை நான் ஜெயிச்சிருவேன்னு நான் ரொம்ப நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் பேசுனதெல்லாம் நீ பேசுறா. இயேசு சொல்றாரு, நான் பேசுனதெல்லாம் நீ பேசுறா. தலித்தாகுமி அப்படின்னு என் அப்பா பேசினாரு. நான் சொல்றேன், தலித்தாகுமி அப்படின்னு என்னங்க? எழுந்து நட. என்னடா நீ சொல்ற? என் அப்பா பேசினாரா, நான் பேசுறேன்டா. எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? அப்பா பேசினாரு, என் அப்பா பேச்சு மாதிரி நான் பேசுறேன். எப்பத்தா அப்படின்னு சொல்றேன், திறக்கப்படுவதாங்க. என் அப்பா பேசினாரு. வேதத்துல இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் உன் பேச்சு, நீ எடுத்து பேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி அப்படியே நீங்க பைபிளை உங்க வாழ்க்கையா எடுக்கணும். என் அப்பா பேசினதெல்லாம் நான் எடுத்து பேச போறேன். வியாதிஸ்தனை பார்த்து சொல்லுங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்பா சொன்னாரு, நான் சொல்றேன், புள்ள சொல்றேன். இதை அப்படியே பேச ஆரம்பிங்க. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். அப்பா சொன்ன வார்த்தையை புள்ள சொன்னாலும் நடக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆமென். பெற்றிருக்கிறவங்களுக்கு அந்த அதிகாரம் வேலை செய்யும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். இப்ப இந்த ஜெபத்தை குறித்து நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். ஆமென். பாருங்க, பவுல் சொல்றாரு, பரலோகத்துல நம்ம பரலோகத்துல போய் இயேசுடைய ஜீவனால பரலோகத்துல நம்ம ஆளுகை செய்ய போறோம்னு சொல்லல. இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை அடைந்து அவருடைய கிருபையினால அவருடைய நீதியினால இந்த பூமியில நாம் ஆளுகை செய்வோம். ஆமென். இன்னைக்கு ஆளுகை எங்க நடக்குது? ஆளுகை எங்க நடக்குதுங்க? பூமியில தான். ஒவ்வொருத்தங்க ஒரு பவர், ஒவ்வொரு கட்சி பவர்ல போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால உனக்கு ஒரு பவரை தரேன். ஆமென். அதுக்கு ஜீவன் இருக்குது. ஆமென். ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுங்க பார்க்கலாம். 6:14. நீங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ளும். பாத்தீங்களா என்ன சொல்லுதுங்க? நீங்க எதுக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க எதுக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். வாழவே முடியாது, வாழவே முடியாது. எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க? ரெண்டு காரியத்தை வசனம் சொல்லுது. 2 வாழ்க்கை தாங்க இந்த பூமியில. இந்த பூமியில 2 வாழ்க்கை தான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ற ஒரு வாழ்க்கை, 2வது வாழ்க்கை கிருபைக்கு கீழே வாழ்ற ஒரு வாழ்க்கை தான். 2 வாழ்க்கை தான். இதுல இயேசுவை அறியாதவனும் தன்னுடைய ஜெபத்தை நம்புகிறவனும் தன்னுடைய உபவாசத்தை நம்புறவனும் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய ஊழியம், நான் ஓடி ஊழியம் செஞ்ச நான் கட்டண அப்படின்னு சொல்ற எல்லா கிறிஸ்தவர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க. கிருபைக்கு கீழே இருக்கிறவங்க யார் அப்படின்னா, எதுவுமே நான் இல்லப்பா, நான் வாழ்றேன்னு இந்த வாழ்க்கை எனக்கு இல்லப்பா. இப்ப என்ன நீங்க பாக்குறீங்களே, இந்த சரீரம் இந்த தலையே நான் இல்லப்பா, எல்லாமே ஆண்டவர் தான். அந்த நிலைமைக்கு வரணும். பாருங்க, இந்த செவ்வாய்க்கிழமை காலை ஏந்திரிக்கிறேன், இந்த இடம் அப்படியே பயங்கர பெயின், சுருக்குன்னு குத்துது. அப்படியே அப்பா உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். வலி தாங்க முடியல. அந்த நேரத்தில் ஆவியானவர் ஒரு சத்தியத்தை சொன்னாரு. டே, உனக்கு தலைன்னு ஒன்று இருந்தா தானடா உனக்கு தலைவலி வரும், உனக்கு எங்க தலை அப்படின்னு கேட்டாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எபேசியர் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஒயிட்டம்மா, எபேசியர் வாசிச்சுக்கிறீங்களா? சுமதியம்மா, எபேசியர்ல என்ன சொல்லுது? கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார். நான் சொன்னேன், அப்பா எனக்கு எங்க தலை இருக்குது? தலைய நீங்க தானே, எனக்கு எப்போ தலைவலிக்கும் அப்படின்னு நம்ம உடனே தலைவலி நின்றுச்சுங்க. அப்படியே அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சேன். தலைக்கு கீழே இந்த அவயங்கள் இருக்குல்ல, இந்த சரீரமும் தேவனுடைய ஆலயம் தான், நான் கிடையாது. இந்த சரீரம் யாருது? அவருடைய ஆலயம். அப்ப இதுல எனக்கு இந்த சரீரத்துல என்ன இருக்கு? ஹார்ட் இருக்குது, எலும்பு இருக்குது, நரம்பு இருக்கு, ரத்தம் ஓடுது, முழங்கால் இருக்குது, கிட்னி இருக்குது, பிளாடர் இருக்குது, ஏகப்பட்ட சாமா இருக்கு இல்லைங்களா? கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. நம்ம என்ன பண்றது? நான் அப்படி நம்பினா அடுத்தது பொட்டியை தூக்கிட்டு வந்துருவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க?
மோட்ச வீட்டை நான் எங்கு செல்வேன். இந்த வைப்ரேஷனே நிறைய பேருக்கு பயத்தை உண்டாக்குது. அப்ப நான் சொன்னேன், இந்த பாடியே நான் கிடையாது. ஆமென். இது அப்பா உங்களுடைய ஆலயம், நீங்க வாழ்ற ஆலயம். எப்படி நான் வியாதியா இருக்க முடியும்? இப்படி நம்புறான் பாத்தீங்களா? அவன் தான் கிருபையில வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வராங்க. ஆனா என்ன ஒரு பரிதாபமான நிலைமைன்னா, இந்த வாழ்க்கையில உலகத்துல கொஞ்சமான மக்கள் தான் இருக்கிறாங்களாம். தம் பலனை நம்பல. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் ஞானம் இல்ல, எல்லாம் கிருபை அப்படின்னு சொல்ற கூட்டம் இந்த உலகத்துல கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கூட்டம் தான், கொஞ்சம் கூட்டம் தான் கிருபையில வாழுது. அந்த மீதியான கூட்டத்தை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன். பாருங்க, கிறிஸ்தவத்துல கூட பாத்தீங்கன்னா, நான் கட்டின ஆலயம், நான் கட்டின ஊழியம், இந்த மாவட்டத்திலேயே சிறந்த ஊழியர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் அந்த நியாயப்பிரமாண கூட்டத்துல வந்துடுறாங்க. அவங்களால பாவத்தின் மேல் ஜெயம் கிடையாது, அவங்களால எந்த காரியத்திலையும் ஜெயம் எடுக்க முடியாது. ஆனா கிருபைக்குள்ள வந்துட்டேன்னா அங்க என்ன வேத வார்த்தை சொல்லுது? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க எந்த வாழ்க்கைக்கு வரீங்கம்மா? கலாக்கா, யார் யாரெல்லாம் வரீங்க? கிருபைக்குள்ள வரவங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் என் பலத்தினால நான் பண்ணிடுறேன், என் வேலை, என் கிரியைகளை நம்புறேன் அப்படின்னு நம்புறவங்க பாவம் உங்களை மேற்கொண்டுரும், பாவம் உங்களை ஜெயிச்சிரும், மரணம் உங்களை ஜெயிச்சிரும். ஆனா அப்பாவுடைய கிருபையை நம்புறேன், அவர் அன்பை நம்புறேன், எல்லாம் அப்பா தான் என்ன நடத்துறாரு, அப்பா என்ன நல்லா பாத்துக்கிறாரு, அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா சத்துருவனுடைய எந்த தொடுதலும் உன்னை தொடவே முடியாது. ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், அது கேட்கிறேன். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னா ஓகே. இன்னொன்னு, சரி, பாவம் செஞ்சதுனால என்ன வந்துச்சு மனுஷனுக்கு? மரணம் உங்களை மேற்கொள்ளாது, மரணம் உங்களை தொடாது, மரணம் உங்ககிட்ட தோத்து போகும். பாருங்க, பாவம் என்ன மேற்கொள்ளாது அப்படின்னா, பாவம் தானா? பாவம் மேற்கொள்ளாதுன்னா பாவத்தினுடைய பாவம் மனுஷன் வாழ்க்கையில என்னெல்லாம் கொண்டு வந்துச்சோ அந்த பாவம் கொண்டு வருகிற எந்த சாமானும் இன்னுமே உன் உடம்புல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல வரவே முடியாது. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. காசு கொடுத்தா, காசு இருந்தா என்னென்ன சாமான் வீட்டுக்கு வருமோ அதே போல பாவம் என் மேல இருந்துச்சுன்னா, பாவம் அதனால என்னென்ன சாமான வாங்க முடியுமோ வாங்கி அது என் வாழ்க்கையில கொண்டு வரும். பாவம் துக்கத்தை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது, சாபத்தை கொண்டு வருது, மரணத்தை கொண்டு வருது, தோல்வியை கொண்டு வருது. ஏன்னா பாவத்தினால இதெல்லாம் வாங்க முடியும். பாவத்தினால என்ன வாங்க முடியாது? ஜீவனை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, வெற்றியை வாங்க முடியாது, செழிப்பை வாங்க முடியாது.
பரிசுத்தத்தை வாங்க முடியாது, நீதிமான வாங்க முடியாது. அதனால வாங்க முடிஞ்சதெல்லாம் அழிவை தான் வாங்கிட்டு வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபைக்குள்ள வந்தீங்கன்னா பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாவத்தினால எதெல்லாம் உன் வாழ்க்கையில கொண்டு வர முடியுமோ எதையும் கொண்டு வர முடியாத ஒரு அற்புதமான வாழ்க்கை கிருபைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள உன்னை கொண்டு வந்து உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். உம்மை உயர்த்திடுவேன். இவ்வளோ எனர்ஜியை கேட்டுட்டு 5 ரூபா 10 ரூபாய நீங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு காணிக்கை பையில அப்படி போட்டீங்கன்னு நினைச்சீங்களா? அந்த காணிக்கை, அந்த 10 ரூபா அப்படியே நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. நீங்க எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். இவன் தான் கூட இருக்கிறான். அவர் பேர் என்ன? பில்வின்சன். பில்வின்சன் ஒரு பாஸ்டரு. அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல இந்த இடத்துல இங்க 2 பேர் 4 பேர் நிக்கிறாங்க. அப்படியே ஹோல் சர்ச்சை அங்க காணிக்கைக்குன்னு ஒரு நேரம் இல்லை, அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கையில் எடுத்துட்டு வந்து அப்படி காணிக்கை கொடுப்பாங்க. அப்படியே காட் பிளஸ், காட் பிளஸ், பிளஸ் பிளஸ்ன்னு அப்படி வாங்கி அப்படி போட்டுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். அப்படியே பிரசங்கத்திலேயே எல்லாமே டோட்டலாக அப்படி எழுச்சிட்டு வராங்க. அப்படி கொடுத்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. பிரசங்கத்தில் அப்படியே அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. காணிக்கை கொடுத்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு உட்காரவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே குதிச்சுட்டே இருக்கிறாங்க அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு நின்றுக்கிட்டு. இங்கே பெங்களூரில் அவர் யாரு? கிரண் எசைக்கியா சர்ச்சில். நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா காணிக்கைக்கு டைமே இல்லை. என்னன்னா அவங்க கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. இப்போ டிவி விளம்பரத்தில் ஒரு பொருளை பார்த்தோன்னா அதை வாங்கணும்னு உடனே கடைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம்ல, அதே மாதிரி தேவ செய்தியில் ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம் தன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை வந்தோடனே அந்த வார்த்தை எனக்கு தான் நீங்கள் பேசுனீங்கன்னு உடனே அதை ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க. காணிக்கை கொடுத்து இந்த சத்தியத்தை நான் வாங்குறேன், பை பண்ணுறேன். ஆமென். அது பிலீவ், அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. நம்ம இன்னும் தர லெவல் ஃபெய்த்லயே உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசுற என்னுடைய கிருபைக்கு இந்த உலகத்தில் மனுஷங்களால காணிக்கையே தர முடியாது. ஆமென். கிருபைக்கு காணிக்கை கொடுக்க முடியுமாங்க? முடியாது. சொல்லுங்க, கிருபைக்கு காணிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. கிருபையின் சுவிசேஷத்துக்கு அந்த மேடையில் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த காணிக்கைக்கு, நீங்க கொடுக்குற காணிக்கைக்கு நிறைவே வராது. நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கு கணக்கு இருக்குது. 10க்கு 1, 1000 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபா. கிருபைக்கு நீங்க திருப்தியாக்கும். ஏன்னா உங்களை அது அவ்வளவு உங்களை வாழ வைக்குது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ கிருபைக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா வேற என்னது உங்களை மேற்கொள்ளுது? வேற என்ன மேற்கொள்ளுது? கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை மேற்கொள்ளுது. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை ஆளுகை செய்யுது. கிறிஸ்துவின் ஜீவனால என்ன கொண்டு வர முடியும் உங்க வாழ்க்கைக்கு? நாங்க பாவம் வியாதியை கொண்டு வரோம், தோல்வியை கொண்டு வரும்லாம் சொன்னீங்க. அப்போ ஜீவன் என்ன கொண்டு வரும்? உங்களுக்கு உயிர்ப்பிக்கிற காரியத்தை கொண்டு வரும். உங்க சரீரத்துல என்னென்ன வியாதி எல்லாம் இருக்குதோ அது எல்லாம் உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்வீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. நான் எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 19ல் அங்கு நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிலே காண்பிக்கும்படி
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். ஆவியின் கண் உங்களுக்கு திறக்கணும். அப்படின்னா எதுக்கு திறக்கணும்னா, தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவை எப்படி மரித்தோரிலிருந்து அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே போல உங்களையும் அவர் நேசிக்கிறார். நீங்க எந்தெந்த விதத்திலெல்லாம் செத்து போன நிலைமையில, சாபத்தில, கஷ்டத்தில, வறுமையில் இருக்கிறீர்களோ, இயேசுவை எப்படி எழுப்பினாரோ உங்களையும் அதே போல எழுப்புவார். இயேசு எப்படி அவருக்கு பிள்ளையோ நீங்களும் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஏதோ ஒன்று பேசிட்டு போகணும்னு வந்தேன்னா என்ன வேணா பேசிட்டு போகலாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்ற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னு தெரில, ஒரு பெரிய ஒரு வாஞ்சையோடு நான் ஒரு வைராக்கியத்தோடு வரேன். இந்த வாரம் எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்ற வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று பேசுவோம்ல. எனக்கு என்ன தெரியுங்களாங்க ஒரு பெரிய நம்பிக்கை, வெளியே பேசுகிறேன், முகம் கூட பார்க்கல, இன்னைக்கும் பேச போகிறேன்ல, ஜூம் மீட்டிங்கு எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த ஜூமில் இப்போ 3:30 மணிக்கு மதியம் நடக்கும் பாருங்க, எல்லாமே வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒருத்தன் கூட ஆமேன்னு சொல்ல மாட்டான். கேட்குறானுங்களா கேட்குறீங்களான்னு ஒன்றுமே தெரியாதுங்க. டெபோ ஜோசப் வீட்டில் இருப்பாங்க, கேளுங்க. அப்படியே ஒரு இருட்டுக்கு பேசுகிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு கேட்குறேன், ஒரு ஆன்சரும் இருக்காது. பேசி முடிச்சுட்டு கம்யூனியன் முடிச்சுட்டு நாத்துமாவை போட்டுட்டு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எல்லாம் அப்புறம் முடித்தோடனே தான் வீடியோக்கு வருவாங்க. அதில் ஒரு சிலர் சொன்னது, எத்தனையோ வாரம் ஜூமுக்கு வரோம். இலங்கையில் இருக்கிற ஒரு பிரதர், இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறார், அவர் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு பேசின செய்தியில் எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பிசாசின் கிரி என்னை விட்டு வெளியே போயிடுச்சு, நான் ரொம்ப விடுதலையா இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் என் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டில் ஒன்று கத்துவாங்க. இன்னைக்கு நீங்க பேசுனீங்க, பிள்ளைங்களாம் என்னன்னு தெரியல, எல்லாம் சைலண்டா வந்து உட்காந்து நீங்க பேசுனதை கேட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் பேசுச்சு. இன்னொரு ஒரு அம்மா இருக்கிறாங்க, 33, ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அம்மா. அப்போ யாருக்கோ இந்த கிருபை வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு அது நிச்சயம் வேலை செய்யும். ஆமென், ஆமென். ஏன்னா நான் நியாயப்பிரமாணம் பேசல, அதை கேட்டீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க. ஆனா நான் அவருடைய பூரண கிருபை, இன்னைக்கு கேட்டீங்கல்ல, கிருபையின் பரிபூர்ணமான அவருடைய நீதி, பரிபூர்ணமான அவருடைய ஜீவன், அவருடைய உயிர், ஆமென், இதெல்லாம் உங்களை வாழ வைக்கும். செத்து போன மரமா இருக்கிற உங்க வாழ்க்கையை மறுபடியும் உங்க வேற அது உயிர்ப்பிக்கும். உங்க வேற ஜீவன் உண்டாகும். உங்க வாழ்க்கைக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொண்டு வருவார் ஆவியானவர். உங்களை அவரு நீர்கால்கள் அண்டையில வாழ்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென் சொல்வீங்களா? இதெல்லாம் என்னுடைய விசுவாசங்க. முதல்ல நாங்க போர் போட்டோங்க, போர்ல தண்ணியே வரலங்க, ஒரு சொட்டு தண்ணி வரலங்க. உலக மனிதர்கள் எங்களை அற்பமா பார்த்தாங்கங்க. 50,000 செலவு பண்ணன, ஒரு சொட்டு தண்ணி வரல. கிறிஸ்தவ ஜனங்கள், சபை மக்கள் முன்னாடி நான் அவமானப்பட்டேன், உலக மக்கள் முன்னாடி அவமானப்பட்டேன். நான் ஆண்டவர் சொன்னாரு, நான் அப்படி விட்டுற மாட்டேன்டா. அன்னைக்கு நைட்டு ஒரு உலக மனுஷன், என்னப்பா உன் சாமி எலும்புலியான்னு கேட்டான். நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எத்தனை பேர் உனக்கு இந்த வாரத்துல சொல்லியிருக்கலாம், இனிமே நீ எழும்பவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனமா, உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு ஒரு கிளாஸ்ல கயிறை கட்டி உள்ள இறக்குறோம். எத்தனை அடியிலே வந்துச்சு மேல? 35 அடி. 35 கூட இல்லப்பா, ஒரு 6 அடி 7 அடியில ஒரு கயிறை கட்டி விட்டாங்க, தண்ணி வந்துச்சுங்க மேல. ஆமென். இன்ன வரைக்கும் அந்த போர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆமென். ஆமென். அது உலகத்தினால வந்த தண்ணி இல்லைங்க, என் அப்பாவுடைய ஜீவ தண்ணீருங்க. ஆமென் சொல்வீங்களா? இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில உன்னை வாழ வைப்பா. அதிசயமா உன் குடும்பத்தை நடத்துவாரு, ஆச்சரியமா உன் வாழ்க்கையை கட்டுவாரு. அவர் நல்ல அப்பா, ஆவியானவர் நல்ல அம்மா. ஏசப்பா உனக்கு நல்ல அண்ணனா இருக்கிறாரு, நல்ல நண்பனா இருக்கிறாரு. உன்னை அப்படி விட்டுற மாட்டாரு, உன்னை அப்படி விட்டுற மாட்டாரு. அப்படியே விட்டுரு. சினிமாவில் ஒரு வில்லன் சொல்லுவான், அண்ணன் வில்லன் வந்து தம்பி வில்லங்கிட்ட சொல்லுவான், டேய் இவனுங்கெல்லாம் சீண்டக்கூடாது, இவனுங்கெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படின்வான். ஹீரோ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருப்பான், ஆனால் வில்லன்களெல்லாம் போய் அடிப்பான். ஹீரோ சின்ன பையனாக இருப்பான், ஆனால் வில்லன்களெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பான். இவனுங்கெல்லாம் அப்படியே விட்டுறணும்டா, இவனுங்களை பெரிய ஆளாக்குனா நமக்கு மதிப்பு இருக்காதுடா, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்வான் இந்த பெரிய ஹீரோ. அப்படியே விட்டுருங்க. முதல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோ கிட்ட வந்து இந்த பெரிய வில்லங்கிட்ட இந்த சின்ன ஹீரோ மாட்டுவான். சின்ன பையனாக இருப்பான். அப்படியே போ, இவனை பெரிய ஆளாக்கூடாதுன்னு அந்த வில்லன் சொல்லுவான். கிளம்புடா கிளம்புடா கிளம்புடா. அப்படி இல்லை ஆண்டவர் உங்களை பார்க்கல. அவர் சொல்றாரு, உன்னெல்லாம் நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்ப்பா. உன்னை தூக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். அவருடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, மரணத்தின் ஆளுகையில் இருந்த ஒன்றை கிறிஸ்துவின் ஜீவனின் ஆளுகையில உன்னை கொண்டு வந்து வைக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பயம் உன்னை ஆள முடியாது, சமாதானம் உன்னை ஆளும். குற்றம் உன்னை ஆள முடியாது, தேவனுடைய நீதியின் உணர்வு உன்னை ஆளுகை செய்கிறது. மரணம் உன்னை ஆள முடியாது, தேவனுடைய ஜீவன் உன்னை ஆளுகை செய்து, இந்த உலகத்துல அது இல்லையே இது இல்லையேன்னு கவலை உன்னை ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்து உன்னை ஆளுகை செய்ய வைப்பா. நோய் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. இந்த நோயில இருந்து எனக்கு விடுதலையே இல்லையே, இந்த நோயிலே தான் நான் சாவன நினைக்காத, அந்த நோய் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு சகல ஆரோக்கியத்தையும் தந்து உன்னை வாழ வைக்கும். நியாயப்பிரமாணம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது, அவருடைய கிருபை உன்னை ஆளுகை செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, நான் வந்து பிரசங்கத்தில் இன்னைக்கு ஒரு 11 பாயிண்ட் எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே பேசல. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். எல்லாரும் எழும்புவோமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கிருபைக்குள்ளே நான் வாழ்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அது ஒரு 2-3 தடவை சொல்லுங்க. சொல்லுங்க, நான் அறிக்கை செய்யுங்க. உம்முடைய கிருபைக்குள்ள நான் வாழ்றேன். சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, இதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல், இதுதான் உங்களை வாழ வைக்கும். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ள நான் வாழ்றேன். சொல்லுங்க, உம்முடைய கிருபைக்குள்ள நான் வாழ்றேன். நல்ல விசுவாசத்தோட உம்முடைய கிருபைக்குள்ள வாழ்றேன். ஆமென். ஆமென். கவனிக்கிறீங்களா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவருடைய கிருபைக்குள்ள வாழ்றேன்ற அந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்துல சொல்லும் போது ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா புரியுது? என் பிள்ளைங்க இனிமே எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். ஆரோக்கியத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டாங்க, சுகத்துக்குள்ள வந்துட்டாங்க, சமாதானத்துக்குள்ள வந்துட்டாங்க.
செழிப்புக்குள்ள வந்துட்டாங்க, வெற்றிக்குள்ள வந்துட்டாங்கன்றத அவர் ஏற்றுக்கொள்றார். கிருபைக்குள்ள நான் வாழ்றேன்னு சொல்றீங்கன்னா இத்தனை காரியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொன்னா பல அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரே வார்த்தையில நீங்க கிருபைக்குள்ள வாழ்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லிட்டீங்க? ஆண்டவரே, இனிமே நான் முயற்சி செய்யல, உங்க முயற்சி நீங்க செஞ்சீங்கல்ல, கல்வாரி சிலுவையில finished work செஞ்சு முடிச்ச அந்த கிரியைகளை நான் நம்புறேன். உம்முடைய ஜீவன் எனக்குள்ள ஆளுகை செய்யட்டும். என் வாழ்க்கையில நீங்க கொடுத்த அந்த வெற்றி என் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரட்டும், ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். நான் மாத்திரை வாங்க போறது இல்ல, நீங்கள் தான் எனக்கு மருந்தா இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறீங்க. என்ன நான் பாதுகாக்க முடியாது, என் குடும்பத்தை நான் பாதுகாக்க முடியாது, என் பிள்ளைங்களை நான் பாதுகாக்க முடியாது. அப்பா, நீங்க கிருபையில பாதுகாக்கிறீங்க. அல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதுக்கு ஒரு பாஸ்டர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொன்னா கிறிஸ்தவனுக்கு புரிய மாட்டேங்குது. உன்னை தொடுகிறவன் பெரிய ஐ பவரை தொடுறான்னு அர்த்தமா? ஐ பவர்னா என்னங்க? பெரிய டிரான்ஸ்பாரண்ட் கரண்ட் வருது பாருங்க, பெரிய கரண்ட் ஓடுற இடத்தை தொடுவீங்களா? தொட்ட நிமிஷமே செத்துருவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் பெரிய பவர் பாயிண்ட தொடுறான். பவர் பாயிண்ட் யாரு? அப்பா. உன்னை தொடுறான்னா பெரிய பவரை தொடுறான். உன்னை தொட்டுட்டு அப்படி போயிட முடியுமா? உன்னை தொட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட முடியுமா? அந்த பாஸ்டரை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டா நீ வாழ்ந்துருவானா? முடியாது ராஜா, முடியாது. அல்லேலூயா, முடியாது. உன்னை தொடறான்னா பவர் பாயிண்ட், அந்த பெரிய பவரை தொட்டுட்டான்னு அர்த்தம். சிக்குனா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையில இனிமே முன்னேறவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, என் கிருபைக்குள்ள நீ வந்துட்ட, இனிமே நீ எப்படி வாழ போறன்னு பாரு. இனிமே உன் வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு பாரு. என் ஜீவன் உன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்த போகுதுன்னு பாரு. உன்னை வாழ்க்கையில எப்படி அற்புதம் செய்ய போகுதுன்னு பாரு, அதிசயம் செய்ய போகுதுன்னு பாரு. மரிச்சு போன என் குமாரனை அந்த மரணத்திலிருந்து எப்படி உயிரோடு எழுப்புச்சோ, அதே போல நீ என் பிள்ளைதான், நீ என் மகள் தான். உன் வாழ்க்கையை அழிவிலிருந்து நான் உயர்த்த போறேன். உன் வாழ்க்கையை நான் உருவாக்க போறேன், செழிப்பாக்க போறேன், ஆசீர்வாத ஊற்றாக மாற்ற போறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நீங்க கொடுத்த காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்ணல, நீங்க கொடுத்த காணிக்கைக்காக அப்பா உங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்பா உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவாரு. நான் சாதாரணமான மனுஷன்தான். ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.